இல்லை, நிவாரணத் தொகைகள்லாம் வரவே இல்லை. அது இப்போ அதுக்கு முன்னே எடப்பாடியார் ஆட்சியில் நிவாரணத் தொகைகள்லாம் கொடுத்துருந்தாங்க. வறட்சி நிவாரணம், வெள்ள நிவாரணம், பயிர்களுக்கு இன்சூரன்ஸு, அதெல்லாம் இவங்கக்கிட்ட வந்த பின்னாடி அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, வரல. என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? இப்போ என்ன வாக்குறுதி? இப்போ நாங்கள் வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடுனாங்க, எந்த ஆரும் ஓடலை. இப்போ வந்து அந்த கல்வி கடனை தள்ளுபடியில் மகளிர் உரிமைக்கு இது வச்சுட்டாங்க, தகுதி வச்சுட்டாங்க. விவசாயிங்களுக்கு அந்த வெள்ள நிவாரணம் அதெல்லாம் கொடுக்காதே விட்டாங்க. விவசாயிகளை கண்டுக்கிறதில்ல. கரும்புக்கு 4000 ரூபாய் டன்னுக்கு கொடுக்குறோம் நாங்கள், இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல. இப்போ மாதம் மாதம் கணக்கு எடுக்கிறேன்னு சொன்னாங்க. மின்சாரம் வீட்டுக்கு அது இன்னமும் எடுக்கலை. கேஸுக்கு மானியம் 100 ரூபா கொடுக்குறோம் நாங்கள், அதை கொடுக்கல. இதெல்லாம் நிறைய செய்யலை. மொத்தமாக நீங்கள் இந்த ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? இது இப்போ போயிட வேண்டிய ஆட்சின்னு தான் நினைக்கிறேன், அகற்றப்பட வேண்டிய ஆட்சி தான்.